இறைவனையே வணங்காதவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்கின்றார்களே ஏன்? அவளுக்கு இறைவன் எப்படி அருள்கிறார்? 23 55 56 23 55 அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் சந்ததிகளையும் அதிகமாக கொடுத்திருப்பது பற்றி அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? 56 அவர்களுக்கு நன்மைகளில் நாம் விரைந்து வழங்குகிறோமா? அவ்வாறல்ல, அவர்கள் உணர்வதில்லை. அவளுக்கு நாம் செல்வத்தையும் சந்ததியையும் அதிகமாக கொடுத்திருப்பது பற்றி அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? அவங்க பாக்கியம் நினைச்சிட்டாங்க, நம்மளும் எல்லாம் பாக்கியம் நினைச்சிருக்கோம். சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது நன்மைக்காக இருக்கலாம், சோதனைக்காக இருக்கலாம். ஆனால் உண்மையை சோதனைக்காக தான், ரெண்டுமே சோதனைக்காக தான். அவளுக்கு நன்மைகளில் நாம் விரைந்து வருகிறோம் என்று அவள் எண்ணிக்கொண்டார்களா? அவ்வாறல்ல, உணர்வதில்லை. ஆனால் பெரும்பெரும் செல்வந்தர்கள்லாம் பார்த்து நம்ம ஏமாந்து பெற வேண்டாம், இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வேணும் கேட்டக்கூடாது. அதில் சொற்ப மக்கள் நல்லவங்களும் இருக்காங்க. அந்த செல்வத்துக்கு தான் பெருமை கொள்ள மாட்டாங்க, இனி வைக்க மாட்டாங்க. இறைவன் கொடுத்ததுலேருந்து யாராருக்கெல்லாம் தேவைப்படும் அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சொல்றதுக்கு இல்லை, பணியோடு இருப்பாங்க, உலசோடு இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் அப்படி இல்லை. பெரும்பாலும் செல்வந்தர்கள் எல்லாமே பெருமையில் இருப்பாங்க, இணை வச்சு வாழ்வாங்க, ஆணவத்தில் இருப்பாங்க, அகபாவத்தில் இருப்பாங்க, அடிமைத்தன்மை நடத்துவாங்க. ஆனால் அவங்கள பக்கம் கண்கள் நீட்டாதீங்க, இந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு கேட்டாரு. 20 131 131 132 இன்னும் அவர்களில் சில பிரிவினர் சுகம் அனுபவிக்க நாம் விதித்திருப்பதன் பக்கம் உமது கண்களை நீட்டாதீர். அவர்களை அதில் சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாகும். உமது இறைவன் வழங்கவிருப்பது சிறந்ததும் நிலையானதும் ஆகும். 132 குடும்பத்தினரை இறை கட்டளைகளுக்கு பணியுமாறு ஏவுவீராக. அதன் மீது பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. நாம் உம்மிடம் தேவைகளை கேட்கவில்லை, உம்முடைய தேவைகளை நாம் கொடுக்கிறோம். இறுதியாக சிறந்த நிலை இறைவனுக்கு பயப்படுவோருக்கு. இன்னும் அவர்களில் சில பிரிவினருக்கு சுகம் அனுபவிக்க நாம் வீத்திருப்பதன் பக்கம் உமது கண்கள் நீட்டாது. கண்கள் நீட்டாது, எண்ணத்துக்குள்ள போயிடாது. கண்கள் நீட்டு எண்ணத்துக்குள்ள போயிட வேண்டாம். இந்த மாதிரி வாழ்க்கை வேணும் நினைச்சிட வேண்டாம். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்களை வாழ்க்கணும் தெரியாது. நமக்கு பணம் மட்டும் இருக்குது, பொருள் இருக்குது, சாப்பிட முடியாது, சாப்பிட்டா செமிச்ச வழியாகாது, குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்குது, அமைதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ பேர். அமைதி நிம்மதி இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், கடைசியில் என்னை கருணை குழப்படினு சொல்லியிருக்காங்க. நிறைய செல்வங்கள் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அமைதி இல்லாமல் வீட்டு வெளியே போய், ஊரோட்டு வெளியே போய், நாட்டு வெளியே போய், கடைசியில் உலகத்துடைய பொருளுக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற அந்த செல்வ வாழ வச்சுட்டு இருக்கும்போது நம்ம நன்றி எடுத்த நம்ம அந்த பக்கம் பார்த்து இந்த வாழ்க்கை வேணும் கேட்டோம்னு சொன்னால், அதையும் நம்ம அனுமதிச்சிட்டான்னு சொன்னால் இந்த அமைதி போயிடும், இந்த நிம்மதி போயிடும், இந்த ஆரோக்கியம் போயிடும்.